1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது நாம் யாருடையவர்கள் என்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. பல நேரங்களில் நாம் யாருடையவர்கள் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த 19ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறது, உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொல்லி பவுல் கேட்கிறார். அநேக நாட்கள்ல சிந்திக்கிற ஒரு காரியம், நான் என்னுடையவன், நான் எனக்குரியவன், நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யாருடையவர்கள் தெரியுமா? நாம் தேவனுடையவர்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஈவு. நாம் வேதம் அடுத்த வசனம் 20ஆம் வசனம் சொல்லும் போது சொல்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையினால் தேவனுக்குடைய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம்? நாம் சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினால் விலையாக வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பொருளை நாம் கடையில சென்று விலை கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அந்த பொருள் நமக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. அதே போலத்தான் இயேசு சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. காரணம், நம்முடைய உரிமையாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளாக வாசமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கும் போது எப்படி ஒரு சாதாரணமான உலக பிரகாரமான ஒரு ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமோ, அதை விடைக்கும் நம்முடைய இருதயமாகிய ஆலயம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடையவர்கள். நம்முடைய ஆலயம், நம்முடைய இருதயமாகிய ஆலயமும் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தோடு அந்த பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர்.